இன்றைக்கு தீர்க்க தரிசன நூல்களை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள், எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கின்றன. இதில் இந்த 17 தீர்க்க தரிசன புத்தகங்களை 16 தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு புஸ்தகத்தின் தலைப்பிலையும் அந்த தீர்க்கதரிசியுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் 2 பிரிவாக பிரிக்கப் போகிறோம். ஒன்று பெரிய தீர்க்கதரிசன புத்தகம், இன்னொன்று சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம். தீர்க்கதரிசன புத்தகங்கள் தோன்றுவதற்கான காரணம், இஸ்ரவேல் நாடு சாலமோன் அரசருக்கு பிறகு 2 பெரும் பிரிவுகளாக பிரிந்தது, வடநாடு, தென்னாடு என்று. சமாரியாவை தலைநகராய் கொண்ட வடநாடும், எருசலேமை தலைநகராய் கொண்ட வடநாடும் 2 பெரும் பிரிவுகளாக இருந்தன. இருவர்களுக்கும் இடையில பகைகள், இருவருக்கும் நடுவில் போட்டிகள் காணப்பட்டன. சாலமோன் காலம் வரைக்கும் ஒன்றிணைந்த ஒரு இஸ்ரவேல் நாடாக இருந்தது. பிரிந்து 2 நாடாக மாறினது. இஸ்ரவேலின் மக்கள் உண்மையான கடவுளை விட்டு பிரிந்து பாகால்களை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். இதனாலே ஆண்டவர் அவர்களை எச்சரிப்பதற்காக அவ்வப்போது தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்று நாம் அறிகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் இந்த நாடு 2 பிரிவாக பிரிவதற்கான காரணத்தை நாம் படிக்கிறோம். நேரம் இருக்குமானால் 12வது அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகத்தை படித்து பாருங்கள். அது முதல் இரபயாம், ரெகோபயாம் என்ற 2 அரசர்கள் 2 நாடுகளுக்கும் தலைவர்களாக மாறி நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார்கள். தென் திசையில் இருந்த அல்லது கீழ் திசையில் இருந்த யூதா மக்கள் ஒரு வகையில் மெய் தேவனை, ஆபிரகாமின் தேவனை ஆராதித்து வந்தார்கள். வட திசையில் இருக்கிறவர்கள் அரசியல் காரணங்களுக்காக ஆபிரகாமின் தேவனை விடுத்து அவருக்கு பதிலாக அவருடைய பெயரிலேயே கன்றுக்குட்டியை உருவாக்கி வணங்கி வந்தார்கள். கீழ்திசையில் இருந்தவர்கள் விக்கிரகங்களை அதிகமாக நாடாவிட்டாலும், மேற்கில் இருந்தவர்கள், அதாவது வடக்கில் இருந்தவர்கள் கன்றுக்குட்டியை மையமாய் வைத்து குறிப்பாக பாகால்களை வணங்கி மிகவும் அருவருக்கத்தக்கதான கொடிய பாவ காரியங்களை செய்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை மிதித்து தேவனை அவமதித்து அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளிலே வளர்ந்தார்கள். தென் திசை மக்கள் ஒரு அளவுக்கு கடவுள் மீது அன்பு உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த காரணங்களாலே தேவன் அவர்களை திருத்தும்படியாக, வழிநடத்தும்படியாக அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் பொதுவாக கடவுளிடத்தில் மனிதர்களை வழிநடத்துவர்களாக இருந்தார்கள். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார்கள். வேதாகமத்தில் ஆபிரகாம் தொடங்கி பல தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட
475 ஆண்டுகள் ஆண்டவர் இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்கு தீர்க்கதரிசிகளை அவ்வப்போது அனுப்பி கொண்டிருந்தார். அவ்வகையிலே நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நாமத்தினாலே உரைத்த அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கின்றன. தேவன் ஆபிரகாமே தேவன் தீர்க்கதரிசியாக சொன்னாலும் ஆபிரகாமிடத்திலும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இருப்பினும் ஆபிரகாமுக்கு 7 விதமான தீர்க்கதரிசன வாக்குறுதிகளை கொடுத்தார். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த 7 தீர்க்க தரிசனங்களை நாம் 12வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 1 முதல் 3வது வசனம் வரைக்கும் 7வது வசனத்திலையும் நாம் பார்க்கலாம். அதே போல் 24வது அதிகாரம் 7வது வாக்கியத்திலும் 13வது அதிகாரம் 14வது வாக்கியம் தொடங்கி 17வது வாக்கியம் வரைக்கும் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும், 15வது அதிகாரத்தில் 13 முதல் 16, அதே போல் 18 முதல் 21 வசனங்களையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கொடுத்தார், தீர்க்கதரிசனமாகி கொடுத்தார். 17வது அதிகாரம் 8வது வசனத்தையும் ஆபிரகாமுக்கு தேவன் தீர்க்கதரிசனமாக கொடுத்தார், வாக்குத்தத்தமாகவும் கொடுத்தார் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் ஈசாக்குக்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. 26வது அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள் வரைக்கும், 3-4 வசனங்களில் யாக்கோபுக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட 3 தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். முதலாவது தீர்க்க தரிசனம் யாக்கோபுக்கு 28வது அதிகாரம் 3 முதல் 4 வசனமும், அதே போல் 13வது அதிகாரம் 13வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும் 28லேயே. அதே போல் 35வது அதிகாரம் 11 முதல் 12 வசனங்கள் ஆகிய 3 தீர்க்க தரிசனங்களை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். மோசேயை தேவன் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். யாத்திராகமத்தில் மோசேக்கு 13 தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லேவியராகமத்தில் 1 தீர்க்க தரிசனம், எண்ணாகமத்தில் 1 தீர்க்க தரிசனம், உபாகமத்தில் 13 தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு 13 தீர்க்க தரிசனங்கள். உதாரணத்துக்கு உபாகமத்தில் 3வது அதிகாரம் 27லிருந்து 28 வரைக்கும் உள்ள வசனங்கள் உண்டு. மோசே குறித்து யாத்திராகமத்தில் தான் அதிகமாக படிக்கிறோம். அதனால் 3வது அதிகாரம் 8-17 வாக்கியங்களிலேயும் அவரை குறித்த சில தீர்க்கதரிசன தகவல்கள் உண்டு. ஆபிரகாம் தொடங்கி பல தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பினார். அவ்வகையில் சில தீர்க்கதரிசிகளுடைய பெயர்களை நான் சொல்கிறேன். ஏனென்றால் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டவருடைய பெயர் தான் தீர்க்கதரிசியின் பெயர்கள் என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கிறோம். அநேகருடைய தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய பெயர்களை நாம் அதிகமாக மற்ற இதில் பார்க்கிறது கிடையாது. உதாரணமாக ஆபிரகாமை குறித்து அவரை தீர்க்கதரிசியாக 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் படிக்கலாம். ஆரோன் மற்றொரு தீர்க்கதரிசியாக இருக்கிறதாக 7வது அதிகாரம் 1வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம்.
ஆண்டவரே இவர்களுக்கு அந்த தீர்க்கதரிசன பட்டத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நாம் இந்த 2 வசனங்களை வாசித்தால் நலமாக இருக்கும். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சாராளை குறித்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனை குறித்து அவர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தப்பட்டார் என்பதை நாம் ஏற்கனவே படித்தது போல யாத்திராகமம் 7வது அதிகாரம் 1 வாக்கியத்தில் நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை பார்த்து, இதோ பார், நான் உன்னை இஸ்ரவேலுக்கு தேவனாக்கினேன், நான் இஸ்ரவேலுக்கு உன்னை தேவனாக்கினேன் அல்லது கடவுளாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான் என்று சொல்கிறார். ஆக தேவன் ஆபிரகாமை, ஆரோனை தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். மோசையை கூட அவர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துகிறதை உபாகமம் 34வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 10வது வாக்கியத்தில், மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியருக்கும் அவனுடைய தேசம் அனைத்துக்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதிச்சமாய் செய்த சகல வல்ல கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாக அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று அவரை தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதே போல நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நாம் வாசிக்கிறோம். இப்படி பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாகமத்தில் நிறைய தகவல்கள் உண்டு. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவர்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை செய்துவிட்டு வந்து விடுவார்கள். அதாவது சொல்லப்பட்ட செய்தியை சொல்லிவிட்டு வந்து விடுவார்கள். இது பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசி. அடுத்ததாக சாமுவேலை கர்த்தர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார் என்று சாமுவேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். காத் என்பவரை தீர்க்கதரிசியாக தேவன் தாவீதின் சபையிலே வைத்திருந்தார், அரசவையிலே. நாத்தான்வேலையும் தேவன் தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார் என்று சாமுவேலின் புஸ்தகத்திலையும் நாடகம் புஸ்தகங்களையும் ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் சீலோனியனாகிய அகியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். சீலோனியனான அகியா, சீலோவாமை சேர்ந்தவர், சீலோனியா. அதே போல யெகூ என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்தும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அதே போல் நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான 2 தீர்க்கதரிசிகள், ஒருவர் எலியா, மற்றவர் எலிசா. ஒருவர் எலியா, மற்றவர் எலிசா. திரும்பமாக 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில் இன்னொரு
சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். பேர் சொல்லப்படாத தீர்க்கதரிசிகள் அவ்வப்போது அங்கங்கே வருவார்கள். இதில் இவர்கள் குறிப்பிட்டவர்கள், குறிப்பிடத்தக்கவர்கள். அவருடைய பேர் என்ன என்று யாருக்கும் தெரியாது. அதனால பேர் சொல்லப்படாத தீர்க்கதரிசிகள். மீகா என்ற ஒரு தீர்க்கதரிசி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில் படிக்கும். மீகா இல்லை, மீகா. யோனாவை பற்றி நமக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசி. ஏசாயாவை பற்றி நமக்கு தெரியும். இவர்கள் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறவர்கள். சிமையா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. இவரை 2 நாளாகும் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வாக்கியத்தில் வாசிக்கலாம். இத்தோ என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவன் எழுப்பினார் என்று 2 நாளாகவும் 13வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் வாசிக்கலாம். அதே 2 நாளாகவும் 15:8 ஓதேத் என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்தும் நாம் வாசிக்கலாம். ஓதேத் எழுதப்பட்ட தீர்க்கதரிசியாக எரேமியாவை பற்றி நாம் வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்கதரிசியை பற்றி வாசிக்கலாம். சகரியாவை பற்றி நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 1 முதல் 17வது வசனம் வரைக்கும் அனனியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் அடிக்கடி தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்ற ஒரு பதத்தை படிக்கிறோம். சரி, இப்போது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் யார்? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்திலே படிக்கிறவர்கள். தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்கள். ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அந்த தீர்க்கதரிசி எப்படி தீர்க்க தரிசனம் சொல்வது என்று கற்றுக் கொடுப்பார். அதனை படிக்கிற மாணவர்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். த சில்ட்ரன் ஆஃப் த ப்ராஃபட் என்று அவர்களை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அது நம்முடைய இன்றைக்கு நாம் பைபிள் காலேஜஸில் நாம் படிக்கிறது போல. நமக்கு அந்த பேர் இல்லை. பொதுவாக ஊழியக்காரருடைய புத்திரர்கள் என்று நம்மை அழைப்பது போல இருக்கும். புத்திரர்கள், புத்திரிகள். ஆக அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொல்வதற்கென்று தனியாக பள்ளிகள் இருந்தன. சாமுவேலுடைய இடத்துல படித்தார்கள். அதுக்கு முன்பாக அநேகர் இருந்தார்கள். சவுல் கூட தீர்க்கதரிசியாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. சவுலும் தீர்க்கதரிசிகளோ என்று ஒரு வியப்போட ஒரு கேள்வி வருகிறது. வியப்போடு கூடிய ஒரு கேள்வி. சவுலும் தீர்க்கதரிசியோ? பழைய ஏற்பாட்டிலே சவுலரசர் தீர்க்கதரிசனம் சொன்னார் என்று வாசிக்கிறோம். சில வேளைகளிலே அந்த நாட்களிலே அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளுகிற கணக்கில் இருக்காது. ஒருவேளை அவர்கள் துதித்து பாடிக்கொண்டு போயிருந்திருப்பார். சாரி பண்ணிக்கிறேன், பாடிக்கொண்டு போயிருப்பார்கள். அல்லது இந்த கூட்டத்தில் இணைந்து பாடல்கள் பாடிக்கொண்டு போவர்களாக இருப்பார்கள். அல்லது வேறு எதையாவது சொல்லிக் கொண்டு போவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி இருக்க மாட்டார்கள். நாம் நம்முடைய திருவிழாக்களிலே பார்க்கிறது போல கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து போகிறவர்களாக இருப்பார்கள். அல்லது ஒருவேளை இந்து கோயில்களிலே பூசை நேரத்தில் சிலர் அருள்வாக்கு சொல்வார்கள் அல்லவா? அது போன்ற ஒரு நிகழ்வாக கூட இருந்திருக்கலாம். அருள்வாக்கு சொல்லுகிறது போல கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் என்ன அருள்வாக்கு சொன்னார்கள் என்று யாருக்கும் தெரியாது.
குறிப்பாக சவுல். எலியாவிடத்தில் தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்தார்கள், எலிசாவிடத்திலும் தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்தார்கள். ஆக தீர்க்கதரிசி புத்திரர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே பெயர் சொல்லப்படாத தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களிலே ஒருவரை தேவன் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்புவார். அவர்களை போய் அந்த வேலையை செய்துவிட்டு உடனே திரும்பி வருவார். ஆக அப்படி தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் தீர்க்கதரிசிகள் என்று அறியப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லும்போது தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை நாம் பொய் தீர்க்கதரிசிகள் அல்லது கள்ள தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம். சில வேளைகளிலே தீர்க்கதரிசிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கவும் சிலரை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். சில வேளைகளில் உண்மையான தீர்க்கதரிசிகளை வழி தவற வைத்து அவர்கள் தண்டனையும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல, நீ போய் இந்த குறிப்பிட்ட செய்தியை சொல்லிவிட்டு வேறு வழியாக திரும்பி யாரிடமும் பேசாமல் வீடு வந்து சேர் என்று சொல்கிறார். அந்த சந்தர்ப்பம் தெரியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு தீர்க்கதரிசி இந்த செய்தியை கேள்விப்பட்டு, அவர் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே அந்த செய்தியை கேள்விப்பட்டு அவரை வழிமறித்து அவரை நான் ஒரு தீர்க்கதரிசி என்று வஞ்சித்து அவரை கடவுள் சொல்லாத தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லி அவரை கொண்டு வந்து, ஒருவேளை நல்ல நோக்கமாக இருக்கலாம், இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வெளியே வந்த உடனே அவர் தன்னுடைய வேலையை செய்திருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை மீறினது நிமித்தமாக சிங்கம் அடித்து கொல்லப்பட்டது போன்ற நிகழ்வுகள் வேதத்தில் உண்டு. ஆக இப்படிப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகள், வஞ்சக தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்பவர்கள் சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய வேதாகம கல்லூரியில் மாணவர்கள் போல தீர்க்கதரிசிகளிடத்தில் கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். தீர்க்கதரிசிகள் அனுப்பும் வேலையை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஆபகுக் வேதத்தில் உள்ளவர். புதிய ஏற்பாட்டில் இன்னும் பல இருக்கிறார்கள். வேதாகம் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் தீர்க்கதரிசியாக. வேதத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளில் தானியேல், யோவேல் போன்றவர்கள் எல்லாம் வேதத்தை எழுதின தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அகபு அப்போஸ்தலர் 21:10. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இருந்திருக்கிறார்கள். தேவன் வேதாகமத்தில் மிக சுவாரஸ்யமான ஒன்று, பெண்களுக்கும் சமநீதியை கொடுத்தார். இப்போ எல்லாம் சமநீதி பற்றி பேசுகிறாங்க, சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆணுக்கு பெண் இணை, பெண்ணுக்கு ஆண் இணை, நாம் ஒருவருக்கு ஒரு சமம் என்று சொல்லுகின்ற அந்த சமத்துவத்தை பேசுகிற இந்த காலகட்டத்தில் தேவனும் பெண்களை தனியாக விட்டு விடாமல் இவர்களுக்கு அந்த வரங்களை கொடுத்து அவர்களுக்கும் அவர்களில் அநேகரை தீர்க்க தரிசனிகளாக வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனிகள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார். ஆக தீர்க்க தரிசிகள் மட்டுமல்ல, தீர்க்க தரிசனிகளும் இருந்திருக்கிறார்கள். மிக சிறந்த தீர்க்க தரிசனியாக மிரியாம், மோசேயினுடைய சகோதரி, ஆரோனுடைய சகோதரி மிரியாம்,
மிரியாமை தேவன் தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். யாத்திராகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் பெரிய ஒரு ரட்சிப்பை அருளின பிறகு அவள் பாட்டு பாடினார்கள். அந்த பாட்டை அவர்கள் தீர்க்க தரிசனமாய் பாடினார்கள். அந்த பாட்டே ஒரு தீர்க்க தரிசன பாட்டாக இருந்தது, தானாக வந்தது. அடுத்ததாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மிக உன்னதமான தீர்க்க தரிசனி தெபோராவை பற்றி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். தெபோரா 2 நாளாகும் புஸ்தகத்தில் உல்தா என்ற ஒரு தீர்க்க தரிசனியை பற்றி நாம் வாசிக்கலாம். உல்தா அதே போல் நெகேமியாவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் நொயாதியா என்ற ஒரு பெண் தீர்க்கதரிசினி இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாம் அறிந்தது போல ஏசாயாவுடைய மனைவியே ஒரு தீர்க்கதரிசனி. ஏசாயாவுடைய மனைவியே ஒரு தீர்க்கதரிசனி. அவருடைய பேர் சொல்லப்படவில்லை, ஆனால் ஏசாயாவுடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசி என்று ஏசாயா புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில் நாம் படிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் அன்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சந்தர்ப்பத்தில், அந்த காலகட்டத்தில் எருசலேமில் இருந்த கடவுளுக்கு பயந்த விதவையாக இருந்த கைம்பெண்ணாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி, தன் வயதான காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், வயதான காலம் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் அந்த நாட்களில் தீர்க்கதரிசியாக கருதப்பட்டார்கள். அவர்கள் இயேசுவை தேவாலயத்தில் கொண்டு வந்தபோது அங்கே இயேசுவை வாங்கி தூக்கி அவளை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். நமக்கு அது வாங்கி தூக்கினார்கள் என்ற தகவல் சொல்லப்படவில்லை, ஆனால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி சிமியோன் இயேசுவை கைகளிலே ஏந்தினாரோ அதே போல அன்னாவும் கைகளிலே ஏந்தியிருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏசபேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். அவள் நல்ல தீர்க்கதரிசி அல்ல, மக்களை தவறான வழியில் நடத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக நாம் வாசிக்கிறோம். ஆக தீர்க்கதரிசனிகள் அநேகர் இருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை மக்களுக்கு அந்த நாட்களில் சொன்னார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் சில வேளைகளில் ஆசிரியர்களைப் போல இருந்து மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். ஆசிரியர்களைப் போல இருந்து சில தீர்க்கதரிசிகள் நின்று சுவிசேஷம் சொல்வது போல செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சிலர் அவர் மக்களோடு மக்களாக இருந்து தீர்க்கதரிசனம் சொன்ன பிறகு அந்த தீர்க்கதரிசனத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே இதெல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், அதே போல இன்றைக்கும் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் திருச்சபைக்கு 5 வரங்களை கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று அப்போஸ்தல வரம், இன்னொன்று தீர்க்கதரிசி வரம். தீர்க்கதரிசி வரங்களில் 2ஆம் நிலையில் வருகிறார், 2ஆம் நிலை. ஸோ
தீர்க்கதரிசிகள் முக்கியமானவர்கள் என்பதை அது காட்டுகிறது. கைவிரல் 5 2வது விரல் ஆள்காட்டி விரல். ஆக தீர்க்கதரிசி கையை காட்டி இந்த வழியே போ, நீ பாவம் செய்திருக்கிறாய், இதை செய்யாதே என்று நம்மை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆள்காட்டி விரல் அந்த வேலையை செய்கிறது. ஆகவே தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அன்றைக்கும் தேவன் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், இன்றைக்கும் தேவன் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துகிறார். ஒரு சில கிறிஸ்துவ சபையார் இன்றைக்கும் தீர்க்கதரிசன ஊழியம் இருக்கிறது என்பதை நம்புவதில்லை. தீர்க்கதரிசன ஊழியம் முடிஞ்சிருச்சுங்க என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள். தீர்க்கதரிசனம் சொன்னால் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இதில் 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நாம் ஒரு இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள் என்று தேடி போய் உட்கார்ந்து கேட்பது தீர்க்க தரிசனமா என்று என்னை கேட்டால் நான் அதை சந்தேக பார்வையில் தான் சொல்லுவேன். அது தீர்க்க தரிசனமாக இருக்காது. ஏனென்றால் யாரோ ஒருவர் ஏதாவது ஒரு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பார், அவரிடத்தில் மக்கள் போய் கேட்பார்கள். அது தீர்க்க தரிசனம் அல்ல. வேதத்தின்படி தீர்க்கதரிசிகள் முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் அனுப்பப்பட்டவர்கள், தீர்க்கதரிசனம் ஊழியத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செய்தியை குறிப்பிட்ட மனிதனுக்கு, குறிப்பிட்ட மனுஷிக்கு, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொல்லும்படியாக தேவன் அனுப்பும்போது அவர்கள் அந்த செய்தியை சுமந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய வீட்டை போய் தட்டி அவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக தீர்க்கதரிசனம் சொல்லுவர்களுடைய வீடுகளுக்கு நாம் போய் அவருடைய வீட்டின் கதவை தட்டி ஆண்டவர்களுக்கு எதாவது சொல்கிறாரா சொல்லுங்க என்று கேட்கிற நிலைமையில் இருக்கிறோம். அதில் ஒரு சிலர் நல்லதை சொல்லுவார்கள், சிலர் நல்லதல்லாததை சொல்லுவார்கள். சில வருத்தப்பட வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றன. ஆனால் எனக்கு தெரியும், சில இடங்களில் சில தீர்க்கதரிசிகள் தூரத்திலிருந்து வந்து இடம் தெரியாது முன்பின் வந்தது கிடையாது, செய்தியை கேட்டு, உதாரணமாக கூடலூரில் மரப்பாலத்தில் செல்வராஜ் என்பவர் இருக்கிறார், அவருக்கு இந்த செய்தியை சொல் என்று சொன்னால் அவரை தேடி எப்படியாவது அவருடைய விலாசத்தை தேடி 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 வந்து அவருக்கு சொல்லுகிறவர்களும் உண்டு. இதுதான் இப்படி சொல்வதுதான் தீர்க்கதரிசனம், இப்படி சொல்வதுதான் தீர்க்கதரிசனம். இன்றைக்கு அது மாறிவிட்டது. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களை தேடி போய் உட்கார்ந்து அவருடைய வீட்டில் உட்கார்ந்துருப்போம். சில வேளைகளில் அவருக்கு அது நம்முடைய இந்து மதத்தின்படி அல்லது நம்முடைய பழங்குடி மக்களுடைய பழக்கப்படியோ அருள் சொல்வது, அருள்வாக்கு சொல்வது. எனக்கு தெரிந்தது போல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள எல்லா ஆதிவாசிகள் மக்கள் மத்தியிலையும் அந்த அருள்வாக்கு சொல்வதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பணியர்கள் மத்தியில் அந்த வழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு பெட்டக்குரும்பா மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படிதானே? இந்த இந்த சாவு முடிஞ்சோடனே இந்த அருள்வாக்கு சொல்கிறதுலாம் இல்லையா? அது ஒரு விதமான அருள்வாக்கு. நம்ம பாஷையில் சொன்னால் அருள்வாக்கு. அது 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 அவங்களுக்குள்ள இது நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறேன். செட்டிமார் மத்தியில் அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது வழக்கமாக நடக்கும். அதனால் நாம்
தேவனுடைய செய்தி எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதில் பேசிக்காக அருள்வாக்கு அவங்க எப்படி சொல்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசிகள் எப்படி சொல்கிறாங்க, இதன் அடிப்படையில் சொல்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசனம் எப்படி, இதெல்லாம் அது விளக்கம் சொல்ல நல்லா இருக்கும். ரைட். அருள்வாக்கு என்பது பொதுவான வார்த்தை, மக்கள் பயன்படுத்துகிற பொதுவான வார்த்தை. இது பண்டிகை காலங்களில் மக்கள் அந்த சூழலில் அந்த உணர்ச்சி தூண்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் முன்னதாகவே தீய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள், அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, அவைகள் பெரும்பான்மையானவர்கள் எதிர்காலத்தை பற்றி விலகிருக்கார். எல்லாம் உதாரணமாக எனக்கு ஒருவர் அருள்வாக்கு சொல்வார் என்றால் சில நல்ல கருத்துக்களை சொல்வார். உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற கருத்துக்கள் சொல்லிவிட்டு என்னுடைய கடந்த காலத்தை தான் முக்கியப்படுத்தி சொல்வார். என்னுடைய கடந்த காலத்தை, மற்றபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கெட்ட ஆவிகளுக்கு மனுஷனுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை மாத்திரம் உண்டு. பொதுவாக இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்திலிருந்து, நான் அறிந்ததிலிருந்து, கடந்த காலத்தை சொல்வார்கள். நம்முடைய வீட்டினுடைய தேவைகள், காரியங்கள் எல்லாம் சொல்வார்கள். நம்முடைய உறவினர்களை பற்றியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் எனக்கு தெரிந்தது போல எதிர்காலத்தை பற்றிய உறுதியான செய்தியை எந்த அருள்வாக்கு சொல்கிறோம் சொல்லவில்லை. அதனால் மக்களுக்கு அவளை பற்றிய பழைய கருத்தை சொல்லி அவளை கவருவது இயற்கை. அதனால் அந்த பழைய கருத்து சொன்னால இவங்க என்னை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் என்கிற அந்த உணர்வை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இப்போது தீர்க்க தரிசனம் என்பது அப்படி அல்ல. தீர்க்க தரிசனம் என்பது நான் பாவம் செய்திருந்தால், என் பாவத்தை ஆண்டவர் வெறுத்திருந்தால், அந்த பாவத்தை ஆண்டவர் கண்டிப்பதற்காக தீர்க்க சேர்ப்பார். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ளேயே உணர்வு வந்துடும். அதல்லாமல் நான் மீறி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்காக ஒரு ஊழியரை அனுப்பி என்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் மீறி செய்யும் பொழுது ஆண்டவர் அதற்கான தண்டனை கொடுப்பார். இதுதான் தீர்க்க தரிசனம், பாவத்தை உணர்த்துவது. எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பதையும் தீர்க்கதரிசிகள் சொல்வார்கள். ஆனால் முக்கியமாக எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டு விட்டன இந்த புத்தகத்தில். அதனால் இதற்கு மேலே தீர்க்க தரிசனம் வேண்டுமா என்று கேட்டால் அவசியமில்லை. இருப்பினும் நம்முடைய பக்தி விருத்திக்காக தேவன் அவ்வப்போது தீர்க்க தரிசனங்களை தருவார். ஆக அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தீர்க்க தரிசன வரங்களை அற்பமாய் நாம் எண்ணக்கூடாது. இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளுடைய காலத்தை பற்றி வேதம் சொல்வதை பார்ப்போம். தீர்க்கதரிசிகள் சிறையிருப்பின் காலத்திலையும் சிறையிருப்பின் காலத்துக்கு முன்பும் சிறையிருப்பின் காலத்துக்கு பின்புமாக தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார்கள். சிறையிருப்பின் காலம் என்பது பாபிலோனிய சிறையிருப்பு. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம். அதுக்கு முன்பதாக வட பகுதியில் இருந்த இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு போனார்கள் அசீரியாவுக்கு. அதில்
முக்கியத்துவம் இல்லை. இருப்பினும் தேவன் கிட்டத்தட்ட 13 தீர்க்கதரிசிகள் சிறையிருப்புக்கு முந்தின காலமும் சிறையிருப்பின் காலத்திலும் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள். மீதி 3 தீர்க்கதரிசிகள் சிறையிருப்பின் பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. நம்முடைய வேதாந்தத்தில் உள்ள கடைசி 3 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். நாம் அறிந்தது போல இஸ்ரவேலுடைய வரலாற்றில் வடநாடு தென்னாடு என்று பிரிந்த பிறகு சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு, சாலமோனுடைய மகன் யெரொபெயாமுடைய காலத்துக்கு பிறகு 734வது ஆண்டு முதல் அவர்கள் 721வது ஆண்டு காலம் வரைக்கும் அவர்கள் தோல்வி அடைந்து அல்லது வீழ்ச்சி அடைந்து அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனார்கள். சிறைப்பட்டு போனவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியாது என்று ஒரு சிலர் சொல்வார்கள். ஆனால் சிறைப்பட்டு போனவர்கள் அநேகர் மனம் திரும்பி யூத மக்களோடு கூட வந்து இணைந்து விட்டார்கள் என்பது ஒரு கருத்தோடு. அதனாலே தான் இன்றைக்கும் அந்த பழைய 12 கோத்திரங்களும் இருக்கின்றன. இல்லாமல் இருந்தால் அந்த பழைய 12 கோத்திரங்களில் அந்த 10 கோத்திரங்கள் காணாமலே போயிருந்திருக்கும். இன்றைக்கும் யூதர்கள் 12 கோத்திரத்தில் இருக்கிறார்கள். காரணம், சிறைப்பட்டு போனவர்களில், சிறியாவுக்கு சிறைப்பட்டு போனவர்களில் அநேகர் சிறையிருப்பின் காலத்தில் மனம் திரும்பி மீண்டு வந்தவர்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த சிறையிருப்பின் காலத்தில் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போகவில்லை. அந்த நாட்டிலே சிலரை மீதியாக வைத்து விட்டு போனார்கள். முடமானவர்கள், ஏழைகள், பயன்படாதவர்கள் என்று சொல்லி ஒரு சிலர் வைத்து விட்டு போனார்கள். அவர்களிலே ஒரு சிலர் அசீரியர்களோடு கலப்பினமாய் மாறி சமாரியர்களாக மாறினார்கள். சமாரியர்களாக மாறினாலும் ஒரு சிலர் தங்களுடைய உண்மையான அந்த வைராக்கியமான பழைய ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை காத்து கொண்டிருந்தார்கள். இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இதே போல தென்னாட்டில் அதுக்கு முன்னதாக அந்த வீழ்ச்சி அடைந்த காலத்துக்கு முன்பு இவர்களை எச்சரிப்பதற்காக தேவன் யோவேல், யோனா, ஆமோஸ், ஓசியா, ஏசாயா, மீகா என்ற தீர்க்கதரிசிகளை இவர்கள் மத்தியில் அனுப்பினார். இதே போல யூதா நாடு என்ற தென்னாடு 606வது ஆண்டு முதல் 586ஆம் ஆண்டு வரை வீழ்ச்சி அடைந்து தங்களுடைய அரசாங்கத்தை இழந்து விட்டார்கள். இவர்கள் வீழ்ந்து போன சிறையிருப்பின் காலத்தில் இவர்கள் நடுவில் தேவன் எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்களை ஏற்படுத்தினார். சிறையிருப்பின் காலத்தில் தேவன் தானியேல், ஒபதியா, நாகும், ஆபகு, செப்பனியா என்பவர்களையும் எழுப்பினார். ஒரு சிலர் இஸ்ரவேல் நாட்டிலேயே இருந்தார்கள், எரேமியா போன்றவர்கள். ஒரு சிலர் சிறையிருப்புக்கு போனார்கள், எசேக்கியேல் போன்றவர்கள். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரும்பொழுது 536 முதல் 444வது ஆண்டு வரைக்கும் 3 சிறையிருப்புகள் நடந்தன. அதே போல் 3 முறை விடுதலை பெற்றார். ஆக அவர்களுடைய காலத்தில் தேவன் ஆகாய், சகரியா, மல்கே என்ற மலாக்கி என்ற 3 தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி அவருடைய சிறையிருப்பு பெண் அவர்களுடைய விசுவாசத்தை உறுதியாக கட்டும்படிக்கு தேவன் ஏற்படுத்தினார்.
இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் யாருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் என்று வேகமாக பார்க்கும் பொழுது ஆமோஸ், உபதியா என்ற 2 தீர்க்கதரிசிகள் வடநாடு என்று நாம் அழைக்கக்கூடிய இஸ்ரவேல் நாட்டுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். யோனா, நாகும் என்பவர்கள் நினிவேயின் மக்களுக்கு, நினிவே புறஜாதி யாராக இருந்தாலும் நினிவேயின் மக்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். யோனாவுடைய வரலாறு வந்ததுக்கு காரணமே தேவன் புறஜாதி மக்களையும் நேசிக்கிறார் என்ற கருத்தை சொல்வதற்கு தான். அங்கே யோனா வெட்கப்படும்படியாக மக்கள் அவருடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பினார்கள். அதனாலே யோனா கோபம் கொண்டு தான் செத்துப்போக வேண்டும் என்று கருதும் அளவுக்கு தேவன் புறஜாதி மக்கள் மீது அன்பு காட்டுகிறேன் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த யூதேய மக்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். உபதியாவை பற்றி படிக்கிறோம். உபதியா ஏதோம் என்று சொல்லக்கூடிய ஏசாவின் சந்ததியாருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். இப்பொழுது இந்த ஏதோமியர் இவர்கள் எல்லாம் யார் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த மக்கள் எல்லாரும் காலத்தின் வேகத்தில் கரைந்து போய் முகமதியர்களாக அநேகர் துணிகரமாக அல்லது வாழ்முனையிலே மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். வாழ்முனையிலே மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். ஆனால் யூதர்கள் மாத்திரம் பல இடங்களுக்கு சிறையிருப்புக்கு சென்றாலும் அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சுத்தமாக பாதுகாத்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், அத்திமரம் தொழில்விடும் என்று. அத்திமரம் 1947 ஆண்டு துளிர்விட்டது. துளிர்விட்ட பிறகு இன்று வரைக்கும் 47 அந்த அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் இஸ்ரவேல் என்ற நாடு வேதத்தின் அடிப்படையில் தோன்றி இன்றைக்கும் வல்லரசுகளுக்கெல்லாம் சவாலாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் என்ற இந்த குட்டி நாடு அநேகருக்கு பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நாடு. ஸோ இந்த நிகழ்வோடு அடுத்த நிகழ்வுக்கு நாம் போவதற்கு முன்பு டீ குடிச்சிட்டு போயிடும்.